ஜென்சிக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் கொடுத்தா மட்டும்தான் நான் மறையிலே சொல்லப்படுகின்ற அறங்கள் ஓங்க வேண்டும். மெக்கல்லே எஜுகேஷன் சிஸ்டத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜென்சி புரட்சி அப்படிங்கறதே வேற ஒண்ணும் இல்ல. இப்போ உண்மையை வெளிப்படையா சொல்றேங்க, யார் என்னுடைய எதிரின்னு உங்கள் அனைவரை வணங்கி வரவேற்கின்றேன். உலகம் முழுவதில் இதயத்தாலும் இணையத்தாலும் இணைந்திருக்கும் அன்பர்கள், சீடர்கள், பக்தர்கள், கைலாயத்தின் குடிமக்கள் மற்றும் கைலாசவாசிகள், கைலாயத்தின் அமைச்சர்கள், தூதர்கள், கைலாயத்தின் ராஜசபை உறுப்பினர்கள், சித் சபை உறுப்பினர்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். அருணாச்சல புராணம் 17 நாள் தொடர் தியான சத்சங்க ரசவாத நிகழ்வின் உச்ச நாள், முடிவு நாள் என்று சொல்ல மாட்டேன், உச்ச நாள். இந்த 17 நாள் சத்சங்கங்களையும் வெறும் வார்த்தையாக கேட்டவர்களுக்கு இறுதி நாளும் வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு வாழ துவங்குபவர்களுக்கு, வாழ்க்கையாக மாற்றிக்கொள்பவர்களுக்கு இது துவக்க நாள். வெறும் வார்த்தையா மட்டும் கேட்டுட்டு விட்டீங்கன்னா இன்று சத்சங்க தொடர் ஞான ரசவாத தொடர் நிகழ்வின் 17வது நாள் இறுதி நாள். அதை வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு வாழ துவங்குவீர்களானால், வாழ்வேன் என்கின்ற முடிவெடுத்தீர்களானால் இன்று முதல் நாள். தீபத் திருவிழா, கார்த்திகை தீபத் திருவிழாவின் 17 நாள் உற்சவத்தின் 17வது நாள். முதல் 3 நாட்கள் பூர்வாங்கம், பிறகு 10 நாட்கள் முக்கிய திருவிழாக்கள் துவஜாரோகணத்தில் துவங்கி கார்த்திகை தீபம் வரை 10 நாட்கள் முக்கிய திருவிழா பிரம்மோற்சவம், பிறகு 4 நாட்கள் உத்தராங்கம். இன்று சண்டிகேஸ்வரர் திருவிழாவோடு இந்த 17 நாள் கார்த்திகை திருவிழா 17வது நாளை காண்கின்றது. முடிவுன்னு சொல்ல மாட்டேன், இறுதின்னு சொல்ல மாட்டேன். காரணம் என்னன்னா, திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயில் நித்யோத்சவம், தினந்தோறும் உற்சவம் நடந்து கொண்டிருக்கின்ற ஆலயம். அதனால் அங்கு உற்சவத்திற்கு முடிவு கிடையாது, இறுதி நாளும் கிடையாது. இந்த கார்த்திகை தீப உற்சவத்தின் 17வது நாள் இன்று 17வது நாள், அவ்வளவுதான். இந்த தியான சத்சங்க தொடர் 17 நாள் தொடரில் இன்று உச்ச நாள். ஆழ்ந்து கேளுங்கள். இந்த உபனிஷத மந்திரத்தை, சாந்தி மந்திரத்தை, வேத மந்திரத்தை ஆழ்ந்து கேளுங்கள். ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஆழ்ந்து இதனுடைய உட்பொருளை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது குருவும் சீடனும் இருவரும் சேர்ந்து பரம்பொருளை நோக்கி, எங்களுக்கு சிறந்த அறிவாற்றலை கொடு, எங்களை ஒன்றாக பாதுகாப்பீராக, எங்கள் இருவருக்கும் அறிவாலே போஷணை அளிப்பீராக, ஊக்கத்துடன் நாங்கள் செயல்படுவதற்கு சக்தியை கொடு, எங்களுக்கு வரும் துன்பங்களை நீக்கி, எங்கள் மனதிலுள்ள பேதங்களை நீக்கி, எங்கள் இருவருக்குள் எங்களுக்குள் பகைமை இல்லாமல் என்றென்றும் அமைதியை மட்டும் கொடுப்பீராக. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம்ம எல்லாருக்குமே அடிப்படையா இந்த மந்திரத்தை புரிஞ்சுக்க முடியும். குருவும் சீடனும் சேர்ந்து பரம்பொருளை பார்த்து எங்களை ஒன்றாக பாதுகாப்பீராக, அது புரிஞ்சுக்க முடியும். பாதுகாப்பை கேட்கிறார்கள். எங்கள் இருவருக்கும் அறிவை அளித்து போஷணை அளிப்பீராக, அதுவும் புரிஞ்சுக்க முடியும். நாங்கள் இருவரும் மிகுந்த உற்சாகத்துடன் இணைந்து உழைக்க வேண்டும், இந்த அறிவு மலர்தல் அப்படிங்கிறதுல உழைக்க வேண்டும், அது கூட புரிஞ்சுக்க முடியும். நாங்கள் கற்பது பிரகாசமாகவும் தெளிவாகவும் இருக்க வேண்டும், எங்களுடைய அனுபூதி
அதாவது கற்பது அனைத்தும் பிரகாசமான தெளிவான அனுபூதியாக மாற வேண்டும். இதெல்லாம் விட முக்கியமான வார்த்தை, எங்களுக்குள் பகைமை இருக்கக்கூடாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். குருவுக்கும் சீடனுக்கும், கேட்பவருக்கும் சொல்பவருக்கும் இடையிலே பகைமை இல்லாத இனிமையான உறவு இருந்தால் மட்டும்தான் தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை, மனதில் பேதங்கள் இல்லாமல் ஒருமை உணர்வில் இருந்தால்தான், பகைமை இல்லாமல் ஆழமான இனிமையான உணர்வில் இருந்தால்தான் குருவிடமிருந்து முழுமையான ஞானம் சீடனுக்கு சென்றடையும். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இதுல பல ஆழமான பொருள்கள் பொதிந்துள்ளது. என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றேங்க. என்னுடைய குருமார்கள் மேல எனக்கு இருந்த ஆழமான அன்பு, ஆழமான இனிமையான உறவு, நம்பிக்கை, ஸ்ரத்தை, இதன் காரணமாக அவர்கள் சொல்லிக் கொடுத்த பாடம் மட்டுமல்ல, அவர்கள் என்ன தாட் கரண்டை எனக்கு டிரான்ஸ்மிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த தாட் கரண்ட் டிரான்ஸ்மிட் ஆயிடுங்க, உள்வாங்கிடுவேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் இடையிலே, குருவுக்கும் சீடனுக்கும் இடையிலே இருக்கின்ற உறவு மிக 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 முக்கியமானது. குருவுக்கு சீடன் மேல முழு நம்பிக்கை இருக்கும். இவன் எல்லா கல்வியும் கற்ற பிறகும் என்னையே அழிக்க முயற்சி செய்ய மாட்டான், என் மீது பகைமை பாராட்ட மாட்டான், எனக்கு துரோகம் செய்ய மாட்டான்ற முழு நம்பிக்கை குருவுக்கு இருக்கணும். அப்பதான் பரமசத்தியங்களை அப்படியே கொடுப்பார். சீடனுக்கும் அதே மாதிரி, இவர் பரமசத்தியங்களை எனக்கு அளிக்கின்றார், என் வாழ்க்கையே மிகப்பெரிய நிலைக்கு கொண்டு செல்லுகின்றார் அப்படிங்கிற ஆழமான ஸ்ரத்தை குருவின் மீது இருக்கணும். குருவுக்கு சீடன் மீது சந்தேகமோ பயமோ வருமானால், அல்லது சீடனுக்கு குரு அளிக்கின்ற சத்தியங்கள் மீது சந்தேகமோ பயமோ, அல்லது ஒருவேளை குருவுக்கு நம்ம மேல வெறுப்பு இருக்கோ அப்படிங்கிற உணர்வோ வருமானால், அங்கு முழுமையான பரமாத்வைத ஞான ரசவாதம் நிகழ்வதில்லை. குரு அளிக்கின்ற சத்தியங்கள் மீது சந்தேகமோ பயமோ, அல்லது ஒருவேளை குருவுக்கு நம்ம மேல வெறுப்பு இருக்கோ அப்படிங்கிற உணர்வோ வருமானால், அங்கு முழுமையான பரமாத்வைத ஞான ரசவாதம் நிகழ்வதில்லை. இரண்டு பேருக்கும் நடுவிலே அந்த ஆழமான உறவு இருக்கும் பொழுதுதான் முழுமையான பரமாத்வைத ஞான ரசவாதம் நிகழ்கின்றது. சக்திவாதமும் சக்தினீபாதமும் நிகழ்கின்றது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த 17 நாள் சத்சங்கங்களிலும் நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்குள் அந்த பரமாத்வைதம் மலர வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தானே தவிர, சில வார்த்தைகள் கொஞ்சம் வலிமையான வார்த்தைகளை உபயோகம் பண்ணிட்டேன். அதாவது தரித்திரம், இது போன்று வாழ்வதை விட வாழ்வது சாவதை விட மோசமானது அப்படின்ற வலிந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தியிருக்கேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகள் அனைத்துமே நான் சொல்ல வந்த சத்தியத்தை உங்களுக்கு முழுமையாக புரிய வைக்க, அதாவது பாசிட்டிவ் ஆங்கிள்லையும் ஒரு சத்தியத்தை நான் வார்த்தைகளால் வடிச்சு சொல்வேன். அதாவது இந்த சத்தியத்தை உள்வாங்கி வாழ்ந்தீர்களானால் வாழ்க்கை இப்படி மலரும் அப்படின்னு பாசிட்டிவ் ஆங்கிள். இதை செய்யாமல் வாழ்க்கையை வீணடித்தீர்களானால் வாழ்க்கை இந்த மாதிரி நாசமா போகணும் நெகட்டிவ் ஆங்கிள். ரெண்டு ஆங்கிளையும் சொல்றதுக்காகத்தான் சில நேரத்தில் கடுமையான சொற்களை உபயோகப்படுத்தினே தவிர, உங்கள் யார் மீதும் எனக்கு எந்த கோபமோ விரோதமோ பகைமையோ எதுவும் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எங்காவது நான் கூறிய வார்த்தைகள் உங்களுக்கு வலித்திருக்குமானால் தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வலி அளிப்பது என்னுடைய நோக்கம் அல்ல. இப்போ தொடர்ந்து போதை வஸ்துக்களை உபயோகப்படுத்துறவங்களை பத்தி, மாமிசத்தை உண்ணுபவர்களை பற்றி சில கடும் சொற்கள் சொல்லிட்டேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை பரமாத்வைத நிலை அடைந்து முழுமை அடைய வேண்டும் என்கின்ற
அன்பு, கருணை, நட்பு எனும் நல்ல நோக்கத்திற்காக மட்டும்தான் அந்த கடும் சொற்கள் கூட சொல்லப்பட்டனவே தவிர உங்கள் மீது எந்த பகைமையோ எதிர்ப்போ வெறுப்போ கொண்டு அந்த சொற்கள் சொல்லப்படவில்லை. அதை உங்களுக்கு நான் முதலில் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். யாருக்காவது சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு வலித்திருக்குமானால் மன்னிப்பு கோருகின்றேன். இந்த சாந்தி மந்திரத்தின் மூலம் நமக்குள் நிம்மதியான, பகைமை இல்லாத, மனதில் உள்ள பேதங்கள் நீங்கி அபேதமாக பரமாத்வைத நிலை நிலவட்டும், என்றென்றும் அமைதி மலரட்டும் என்று பரம்பொருளை, அருணாச்சல சிவ பரம்பொருளை, அருணாச்சல கருணாமூர்த்தியை, பரமசிவ பரம்பொருளை பிரார்த்தித்து, ஓம் சகனாபவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி 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 என்று பரம்பொருளை பிரார்த்தித்து, பரம்பொருளின் வாழும் வடிவமாக இருந்து உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கவும் செய்து, இந்த சத்சங்கங்களின் இந்த 17 நாள் நான் சொல்ல வந்த சத்தியத்தின் சாரத்தை, உத்தமோத்தமமான சத்தியங்களை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன். வேதத்தின் உத்தமோத்தமமான பகுதியைத்தான் வேதாந்தம் என்று சொல்வோம். ஆகமத்தின் உத்தமமான பகுதியைத்தான் ஆகமாந்தம் என்று சொல்வோம். அதுபோல இந்த 17 நாள் சத்சங்கத்தின் உத்தமமான பாகத்தை இப்பொழுது உங்களுக்கு அளிக்கின்றேன். முதல் சத்தியம் புரிஞ்சுக்கங்க. இருப்பது அனைத்துமே உயிர் உடைய கான்ஷியஸ் எனர்ஜி, சக்தி. அதனால நீங்கள் எவ்வாறு உள்ளிருந்து மலர்த்துகிறீர்களோ அவ்வாறுதான் உங்கள் உடல், மனம், உணர்வுகள், உணர்ச்சிகள் இதெல்லாம் வெளிப்பட்டு அதுதான் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகிறது. நீங்க ஒரு டெட்டான, இனானிமேட்டான ஒரு பிரபஞ்சத்தோடு இல்லைங்கயா, உயிர்ப்புடைய ஒரு பெரும் சக்தியில் வாழுகின்றீர்கள். உங்களை இந்த டியூன் பண்ற ரேடியோ மாதிரி புரிஞ்சுக்கோங்க. நீங்க எந்த ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் பண்றீங்களோ அந்த நிகழ்ச்சிகளை கேட்பீங்க, அது உங்க வாழ்க்கையா மலரும். அது மாதிரி தாங்க என் வாழ்க்கை. இப்ப நீங்க உங்க லைஃபை டியூன் பண்ணிக்க முடியும். நீங்க லிக்விட் மட்டும் இல்லைங்க, எனர்ஜிங்கயா. நீர் போல ஓடுகிற லிக்விட் கிடையாது, நீர் ஆவியா மாறி போன எனர்ஜிங்க. இந்த வினாடி உங்களால மாத்திக்க முடியும். நீங்க ஒரு ஃப்ரீக்வன்சி எனர்ஜி, ஜடப்பொருள் கிடையாது. நீங்க வாழுகின்ற இந்த பிரபஞ்சம் ஜடப்பொருள் கிடையாது. நீங்க ஒரு ஃப்ரீக்வன்சி, நீங்க ஒரு எனர்ஜி. இந்த எனர்ஜியை டியூன் பண்ணீங்கன்னா, இந்த வினாடி இந்த எனர்ஜியை டியூன் பண்ணீங்கன்னா, ரைஸ் பண்ணீங்கன்னா, இந்த ஃப்ரீக்வன்சியை ரைஸ் பண்ணீங்கன்னா, இந்த வினாடியிலிருந்தே உங்கள் வாழ்க்கை மாறத் துவங்கும். இந்த வினாடி சாட்சியை சாட்சியாக பார்த்து உங்களுக்குள்ள யாரு நான் தோன்றுறாங்களோ அது எங்கிருந்து துவங்குகிறது, எங்கிருந்து அந்த நான் என்கின்ற அனுபூதி நிகழ்கின்றது அப்படின்னு சாட்சியை சாட்சியாய் பார்த்தல். சற்றே புரிந்து கொள்ளுங்கள். நீண்ட காலம் உங்கள் வாழ்க்கையை அழித்து விட்டீர்கள், உடல் மனத்தை இழந்து விட்டீர்கள், சீரழித்து விட்டீர்கள் அப்படின்லாம் தயவு செஞ்சு நினைக்காது. ஜடப்பொருளுடைய விதிகள் வேறு, உயிர் பொருளினுடைய விதிகள் வேறு. உயிர் பொருளுடைய விதிகள் என்னன்னா, இந்த வினாடி உங்களுடைய உயிரோட ஃப்ரீக்வன்சிய, எனர்ஜிய ரைஸ் பண்ண முடியும். இந்த வினாடி ரைஸ் பண்ணீங்கனாலே போதும், புது உடலை, புது மனத்தை, புது உயிரை, புது வாழ்க்கையை மேனிஃபெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்கயா.
உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு, தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்கு, இந்த மோட்டிவேஷன்ல சற்று நினைவோடு சேர்ந்து புனைவையும் சேர்க்கின்ற அந்த மாதிரி நபர் நான் இல்லைங்கய்யா. நிகழ்வோடு சேர்ந்து சற்று கவித்துவத்தோடு சேர்த்து சொல்லுகின்ற நபரும் கிடையாதுங்கய்யா. சத்தியத்தை அப்படியே சொல்லுகின்றேன். இந்த வினாடி உங்கள் வாழ்க்கை முழுவதையும் உள்ளுக்குள்ளும் வெளியிலும் நடப்பவற்றை சாட்சியாக பார்த்து சாட்சியை சாட்சியாக பார்க்க துவங்கினால், சாட்சியாக இருந்து பார்ப்பவனையும் சாட்சியாக பார்க்க துவங்கினீர்களானால், இந்த வினாடியிலிருந்து புது உடல், புது மனம், புது உணர்வு, புது உயிர், புது வாழ்க்கை. இப்போ நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கூட திடீர்னு உங்களை சுத்தி இருக்கவங்கள உங்களை ட்ரீட் பண்ற விதமே மாறி போகும். நம்முடைய ஹிந்து சிவிலைசேஷன் உலகத்துக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய அரிய உயரிய நன்கொடை இந்த பரமாத்வைத ஞான ரகசியங்கள். அதை அளிக்கிறேன், தயவு செய்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சுத்தி இருக்கவங்களா உங்களை ட்ரீட் பண்ற விதமே மாறி போகும். நம்முடைய ஹிந்து சிவிலைசேஷன் உலகத்துக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய அரிய உயரிய நன்கொடை இந்த பரமாத்வைத ஞான ரகசியங்கள். அதை அளிக்கிறேன், தயவு செய்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சிவிலைசேஷனும் ஒரு போக்கஸை வச்சு இயங்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நாடு அப்படிங்கிறதே ஃபேக்குங்க. நாடு அப்படின்னு ஒண்ணு கிடையாதுங்க. சிவிலைசேஷன் தான் ஃபேக்ட், ட்ரூத். நாடுங்கிறது பிராண்டு. சிவிலைசேஷன் தான் நிஜ இருப்பு சத்தியம். நாடுங்கிறது ஒரு ஜஸ்ட் பொலிட்டிக்கல் பிராண்டு. உதாரணத்துக்கு அமெரிக்கா. அமெரிக்கா நாடு அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் பிராண்டு. அவங்கள இண்டிபெண்டன்ஸ் டே டிக்ளேர் பண்ணாங்க, அவங்க கான்ஸ்டிடியூஷனை டிக்ளேர் பண்ணாங்க. அந்த நாள் அந்த பொலிட்டிக்கல் பிராண்ட் உருவாக்கப்பட்டு வளர்க்கப்படுகிறது. ஆனா அங்க இருந்த சிவிலைசேஷன், அந்த மக்கள் அந்த சிவிலைசேஷன் தான் நிஜம். சிவிலைசேஷன்ஸ் தான் நாடுகளாக உருப்பெறுகிறது அல்லது உருமாறுகிறது. யூரோப்பியன் சிவிலைசேஷன், அந்த சிவிலைசேஷன் தான் ஐரோப்பிய நாடுகளா வேற வேற நாடுகளா ஒரு பிராண்டா, பொலிட்டிக்கல் பிராண்டா எவால்வ் ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாடுங்கிறது வெறும் ஒரு பொலிட்டிக்கல் பிராண்டுங்க. சிவிலைசேஷன் தான் நிஜம். இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா 1947 பொலிட்டிக்கல் பிராண்ட் கால்ட் இந்தியா இஸ் கிரியேட்டட். ஆனா ஹிந்து சிவிலைசேஷன் தான் இருந்தது. அதுதான் இருப்பு, நிஜம். அந்த ஹிந்து சிவிலைசேஷன்ல பாரதம் அப்படிங்கிற இந்தியா உருப்பெறுகிறது. அந்த சிவிலைசேஷன்ல இருந்தே பாகிஸ்தான், பங்களாதேஷ் நாடுகள் உருமாறுகிறது. அந்த சிவிலைசேஷனோட ஆம்பிஷனை நோக்கி, அந்த ஆம்பிஷனை ஃபர்தர் பண்ற மாதிரி நேஷன் உருவானால், பொலிட்டிக்கல் பிராண்ட் உருவானால் உருவாகிறதுன்னு சொல்லலாம். அப்படி இல்லாம அந்த சிவிலைசேஷனோட ஆம்பிஷன் வேற யாருக்கு, அதை கண்ட்ரோல் பண்றவங்களுடைய, டாமினேட் பண்றவங்களுடைய, இம்பீரியலிஸ்ட் இல்ல வின் பண்ணவங்க, அவங்களுடைய ஆம்பிஷன் வேறையா இருந்ததுன்னா அந்த நாடு சிவிலைசேஷன்ல இருந்து நாடு உருப்பெறுவதற்கு பதிலாக உருமாறுகிறது. சற்றே பாருங்கள். பாத்தீங்கன்னா மேலை நாட்டு சிவிலைசேஷன்ஸ் எல்லாமே டாமினேஷன், இம்பீரியலிசம், காங்கரி, அதுதான் அவர்களுடைய முதல் வாழ்க்கையோட ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா இருந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருந்த சிவிலைசேஷன். உலகத்துல எல்லா சிவிலைசேஷன்ஸையும் ஒரு பக்கம் வச்சுட்டு ஹிந்து சிவிலைசேஷனை மட்டும் எடுத்து இன்னொரு பக்கம் வச்சு பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும். ஹிந்து சிவிலைசேஷன்ல பிறந்தாலும் சாந்தி சாந்தி சாந்தி, பேர் வச்சாலும், பேர் வைக்கிற ரிச்சுவல்ஸ் பண்ணி முடிச்சாலும் சாந்தி சாந்தி சாந்தி, வித்யாரம்பம் பண்ணாலும்
சாந்தி சாந்தி சாந்தி. இது ஏங்கய்யா கண்டன மண்டனம் வாத பிரதிவாதம் பண்ணி முடிச்ச அப்புறம் கூட சாந்தி சாந்தி சாந்தி. இதெல்லாம் கூட போகட்டும். அடுத்தது சத்ரு சம்ஹார ஹோமங்கள், எதிரியை அழிப்பதற்காக செய்கின்ற சடங்குகள் செய்த பிறகும் கூட சாந்தி சாந்தி சாந்தி. போர் கூட அமைதியை நோக்கமாக வைத்து மட்டுமே அனுமதிக்கப்படுகின்ற விதத்தில் தான் நம்முடைய யுத்த விதிகள் கூட அமைக்கப்பட்டிருந்தது. உதாரணத்துக்கு ஒருத்தர் ஆர்மி இருக்குன்னா உடனடியா போய் இன்னொரு நாட்டை அட்டாக் பண்ணிட முடியாது. தூது அனுப்பணும். ரெண்டு பக்கத்து ராஜகுருவும் இந்த ரெண்டு நாட்டோட ராஜகுருவும் பேசுவார்கள், சந்தித்து பேசுவார்கள், தூதுவர்கள் பேசுவார்கள். பிறகு முதல் ஆப்ஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ரெண்டு நாட்டிலையும் பவர் சென்டரா இருக்கணும்னு நினைக்கிற அந்த சில நபர்கள் மட்டும், ஒருவரோ அல்லது 5 பேரோ அல்லது 10 பேரோ, அந்த நபர்கள் மட்டும், அவர்கள் மட்டும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டு யார் அதில் ஜெயிக்கிறார்களோ அவருக்கு பட்டாபிஷேகம். என மொத்த சேனையும் ஒரு சில பேருடைய அகங்காரத்திற்காக, எக்ஸ்பான்ஷனிசம் டிசையருக்காக, அக்ரஷனுக்காக, அவங்களுடைய டாமினேஷன் ஆஸ்பிரேஷனுக்காக, இம்பீரியலிஸ்டிக் எமோஷனுக்காக மொத்த ஆர்மியும் அழிய வேண்டிய அவசியம் இல்லை, சிவிலியன்ஸ் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுனால யார் அந்த காம்ப்ரமைஸுக்கு வரமாட்டேன்னு சொல்றாங்களோ அந்த டாப் ஃபியூ பீப்புள் அவர்கள் நின்று அவர்கள் போரிட்டு அவர்களுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயித்துக் கொள்வார்கள். அதுல ஜெயிக்கிறவங்க யாரோ அவங்களுக்கு பட்டாபிஷேகம். அவ்வளவுதான். ஒருவேளை அதில் தீர்வு வராமல் போனால்தான் போர். போரிலும் என்ன ஏகப்பட்ட விதிமுறைகள். காலாட்படையை மட்டும்தான் தாக்க வேண்டும். குதிரை வீரனை மட்டும்தான் தாக்க வேண்டும். ஆயுதம் இல்லாதவனை தாக்கக்கூடாது. முதுகை திருப்பியவனை தாக்கக்கூடாது. புறமுதுகு காட்டியவனை தாக்கக்கூடாது. கண் முன்னால் மார்பில் மட்டும்தான் தாக்க வேண்டும். சில பல நிகழ்வுகள் நம்முடைய வரலாற்றில் டாக்குமெண்ட் ஆயிருக்கு. ஒருவேளை முதுகை திருப்பிவிட்ட ஒருவன் மீது நம் அம்பு பாய்ந்து விட்டால், நம்முடைய ஆயுதம் தாக்கிவிட்டால், அவன் இறந்து விட்டால், இந்த வீரன் புறமுதுகு காட்டியவனை கொன்றேனே என்று அவனே தன்னைத்தானே அழித்துக் கொள்வான், தற்கொலை செய்து கொள்வான். என அந்த அளவுக்கு போர் கற்பு காக்கப்பட்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. போரில் கூட கற்பை நிறுத்தி வைத்திருந்தார்கள், கற்பை காத்து வைத்திருந்தார்கள், ஒரு கற்பை உருவாக்கி வைத்திருந்தார்கள். சனாதன இந்து தர்மத்தோட சிவிலைசேஷன், நாகரீகம். போர் கூட அமைதியின் நோக்கத்திற்காக மட்டும்தான் நிகழ்த்தப்பட்டது. மொத்தமா பார்த்து இந்த சனாதன இந்து சிவிலைசேஷன் சாந்தி 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 என்று அமைதியின் முக்கியத்துவம், வலிமை, அமைதியின் தேவை மனித இனத்திற்கு காட்டப்பட்டு நிரூபிக்கப்பட்டு நிர்ணயிக்கப்பட்டதே சனாதன ஹிந்து சிவிலைசேஷனால தான். அதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது ஒருத்தனை அழிக்கின்ற சக்தியினாலே பலசாலியாக மாறி தன்னை பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரியாவோ பர்சனாவோ லீடராவோ காட்டிக்கிற காலம் முடிந்து விட்டது. தீவிரவாதத்தினால், தாக்குதல்களினால் தன் மதத்தை பரப்புகின்ற காலம் முடிந்து விட்டது. எஸ்பெஷலி ஏஐ வந்த பிறகுங்கய்யா. ஜென்சி இந்த பொலிட்டிக்கல் பிராண்டாக நடக்கின்ற நாடுங்கிற கான்செப்டையோ, பொலிட்டிக்கல் பிராண்டால உருவாக்கப்பட்ட லீடர் அப்படிங்கிற அந்த லீடரை சுத்தி உருவாக்கப்படுற கரிஷ்மா, பாரபர்னேலியா, இதை ஏதாயுமே நம்ப தயாராக இல்லை. ஜென்சிக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் கொடுத்தா மட்டும்தான் அவங்க தங்களை தாங்களே அழித்துக் கொள்ளுகின்ற ஜென்சி புரட்சிக்குள் செல்லாமல் இருப்பார்கள். எந்தெந்த நாட்டோட தலைவர்கள் எல்லாம் இந்த ஜென்சி புரட்சி உங்க நாட்டில் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ
நீங்க செய்ய வேண்டிய முதல் செயல் வாழ்க்கையை பற்றிய முழுமையான அறிவையும் சனாதன இந்து தர்மம் அளிக்கும் பரம ஞானத்தையும் ஜென்சிக்கு கொடுங்க. வாழ்க்கை, சமூகம், தனிமனித நிலை, குடும்ப நிலை, சமூக நிலை, நாடு நிலை, உலக நிலை, இந்த ஒவ்வொரு நிலையிலும் அமைதி எந்த அளவுக்கு முக்கியம், அமைதியின் மதிப்பு என்ன, பீஸோட சேர்ந்த ஃப்ரீடம் தான் கிரியேட்டிவிட்டியாகவும் சக்சஸ் ஆகும் மாறும். இதன் முக்கியத்துவத்தை ஹிந்து சிவிலைசேஷனால மட்டும்தான் உலகத்துக்கு சொல்ல முடியும். ஏன்னா பீஸ் சென்டர்டான லார்ஜ் மெட்டீரியல், புக்ஸ், ஹிஸ்டரி, பீஸ் போக்கஸ்டாவே வாழ்ந்து தன் வாழ்க்கையை அதற்காகவே அர்ப்பணித்த நபர்கள், ஒரு பெரிய சிவிலைசேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு சிவிலைசேஷனுமே அதனுடைய நோக்கத்துக்கு ஏற்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்குது. அவங்களுடைய லிட்ரேச்சர் இப்ப மற்ற சிவிலைசேஷன்லாம் ரிலீஜியன் அந்த அளவுக்கு ஹானஸ்டாவும் ட்ரூத்ஃபுல்லாவும் இல்லாததுனால ரிலிஜியஸ் லிட்ரேச்சர், செக்யூலர் லிட்ரேச்சர் ரெண்டா எவால்வ் ஆச்சு. ரிலிஜியஸ் லிட்ரேச்சர், செக்யூலர், ரிலிஜியஸ் ஹிஸ்டரி, செக்யூலர் ஹிஸ்டரிலாம். நம்மை பொறுத்த வரைக்கும், இந்து சிவிலைசேஷனை பொறுத்த வரைக்கும், நம்முடைய ஃபவுண்டர்ஸ் டீப்லி ட்ரூத்ஃபுல், ஆனஸ்ட், பீஸ்ஃபுல், ஸ்பிரிச்சுவல், என்லைட்டன்ட். அதனால ரிலிஜியஸ் ஹிஸ்டரி, ஸ்பிரிச்சுவல் ஹிஸ்டரி, பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி, செக்யூலர் ஹிஸ்டரிலாம் தனித்தனியா கிடையாது. நம்முடைய ஹிஸ்டரி ஒன்னே ஒண்ணுதான், புராணம் தான். அதுலயே தாவரங்களோட டீட்டெயில் இருந்து, புளோரா அண்ட் சானால இருந்து, ஆர்மி ஸ்ட்ராட்டஜியான வியூகங்கள், சக்கர வியூகம், கருட வியூகம், நாக வியூகம், இந்த வியூகங்கள்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த புராணங்களை ஆழ்ந்து படிச்சு பாருங்கயா. படிச்சு பாத்தீங்கன்னா புரியுங்கய்யா. இன்னைக்கும் அந்த வியூகங்கள், ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் ஆகுங்கய்யா. குறைந்த நபர்களை வைத்துக் கொண்டு மோஸ்ட் ப்ரொடக்டிவா நம்ம மிஷனை அச்சீவ் பண்ற அந்த நாலேஜ், என்ன நாலேஜ் யா கைலாசாவே புராண அறிவின், புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற அறிவின் வெற்றிங்கயா. நான் என்ன டிப்ளமேட்டிக் ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கிட்டேனா, இல்ல ஒரு நாட்டை எப்படி நடத்துறதுன்னு அரசியல்ல புகுந்து கத்துக்கிட்டேனா? ஒண்ணும் கிடையாது. திருவண்ணாமலையில நீங்க எல்லாம் கமெண்ட்ல போடுற மாதிரி தர டிக்கெட்ல கோயில்ல பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இந்த புராணங்களை கேட்ட ஒரு சாதாரண சாமியாருங்க, அவ்வளவுதாங்கய்யா. அண்ணாமலையார் அருள் கிடைச்சிருச்சு, அவரே வெளிப்பட்டு நடத்துறார். இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் அத்துணையும் வெறும் நம்முடைய புராணங்களோட அறிவு தாங்கய்யா. மிக குறைந்த நபர்களை வைத்துக் கொண்டு நாம் செய்ய வேண்டிய செயலை செய்து முடிப்பது எவ்வாறு, யார் எந்த நேரத்தில் எந்த விதத்திலே உடனிருப்பார், யார் எந்த விதத்தில் எந்த நேரத்தில் முதுகில் குத்துவார். இப்போ உண்மையை வெளிப்படையா சொல்றேங்கய்யா, யார் என்னுடைய எதிரின்னு நான் தாங்க தேர்ந்தெடுப்பேன். அதுதான் சுதந்திரம். யார் என்னுடைய நண்பன் என்றும் யார் என்னுடைய எதிரி என்றும் நான் தான் தேர்ந்தெடுப்பேன். இவன் கட்டாயம் தோத்து போறவன், இவனால ஒண்ணுத்திலையும் வெற்றி அடைய முடியாது அப்படிங்கிறவங்க மட்டும்தான் என்னுடைய எதிரியா உருவாக்குவேன். ஏன்னா எதிரிகள் உருவாகாமல் எந்த பெரிய விஷயமும் நடக்காது. அவனும் நினைச்சிட்டு இருப்பான், ரொம்ப ஆஹா இவரை என்ன பண்றான் பாரு. இது மொத்தமுங்க புராண அறிவு. தயவு செஞ்சு ஜென்சி கொஞ்சம் நம்ம சனாதன இந்து சிவிலைசேஷனுடைய, உலகத்துக்கு சனாதன இந்து சிவிலைசேஷன் அளித்திருக்கிற மிகப்பெரிய நன்கொடையான இந்த ஞானம்
கொஞ்சம் சாஸ்திர ஞானம், கொஞ்சம் உபனிஷதங்கள், கொஞ்சம் புராணம் கேஷுவலா படிச்சா கூட பரவாயில்லைங்க. ஏஐல உட்காந்து கேஷுவலா சும்மா 24 மணி நேரம் இந்த செல்போன் நோண்டி வியாதியில வந்தவங்க வேற செல்போனை வேற எதுக்காவது இந்த சோசியல் மீடியாவுக்காகவும் வீணா போன சீப் பிளஷருக்காகவும் நோண்டிட்டு இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைலை விட்டுட்டு ஏஐல உட்காந்துட்டு இந்த சனாதன இந்து தர்மத்தை பற்றி கேள்விகளை கேட்டு கேட்டு அதை பாருங்க, கேஷுவலா படிக்க ஆரம்பிங்க. அதனாலதான் நீங்க எல்லாரும் உபயோகமாகணும் அப்படின்றதுக்காக தான், ஜென்சிக்காக தான் ஆஸ்க் நித்யானந்தா ஏஐயே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. கம்ப்ளீட் ஃப்ரீயா கொடுத்துருக்கேன். ஈவன் மற்ற கம்பெனிஸ்லாம் கூட ஒரு குறிப்பிட்ட அளவு டிக்கெட்டுக்கு மேல பெய்டா மாத்துறாங்க. ஆனா ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் ஃப்ரீ. எனக்கு நல்லா தெரியும், ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ ஜென்சி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா எந்த நாட்டிலையும் அவங்களே அழிச்சுக்கிற இந்த ஜென்சி புரட்சி வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜென்சி புரட்சி அப்படிங்கிறதே வேற ஒண்ணும் இல்ல, கலெக்டிவ் சூசைட். அவ்வளவுதான். ஒரு கேங்கு வெறி பிடிச்ச, எந்த விதமான நேர்மையான சிந்தனை, லாங் டேர்ம் விஷன் எதுவுமே இல்லாத, தூண்டிவிடப்படுகின்ற இந்த சீப் பிளஷர், சீப் த்ரில்லர், அந்த உணர்ச்சிகளுக்கு அடிமையான தூண்டிவிடப்படுகின்ற ஒரு கும்பல் சேர்ந்துட்டு கலெக்டிவா சூசைட் பண்ணி அவங்க அழிஞ்சு போறது மட்டும் இல்லாம நாட்டையே அழிக்கிறது தான் ஜென்சி புரட்சிங்க. ஜென்சி புரட்சி நடந்த நாடுகள் எல்லாத்தையும் பாருங்க. கடந்த 24 மாதங்களில் 25 ஜென்சி புரட்சிகள் உலகம் முழுக்க. உண்மையில இது என்னன்னா, சில டாமினேட்டிங் சிவிலைசேஷன்ஸ், இம்பீரியலிஸ்டிக் சிவிலைசேஷன்ஸ் ஜென்சி புரட்சின்ற பேரால இந்த சீப் த்ரில்ல நோக்கி அலையற ஒரு கும்பலை கிளப்பி விட்டு தற்கொலை பண்ணிக்க வச்சு அந்த நாட்டையே சீரழிச்சு, சில டாமினேட்டிங் சிவிலைசேஷன்ஸ், இம்பீரியலிஸ்டிக் சிவிலைசேஷன்ஸ் ஜென்சி புரட்சின்ற பேரால இந்த சீப் த்ரில்ல நோக்கி அலையற ஒரு கும்பலை கிளப்பி விட்டு தற்கொலை பண்ணிக்க வச்சு அந்த நாட்டையே சீரழிச்சு இது அத்தனையும் பண்ணிட்டு தங்களுக்கு தேவையானவர்களை பதவியிலே நியமித்து இது மாஸ் சூசைட் அண்ட் ஜெனோசைட். அதுதான் இந்த ஜென்சி புரட்சி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜென்சி புரட்சி எந்த தீர்வும் கொடுக்காது. உண்மையான தேவை என்னன்னா ஆன்மீக எழுச்சி, அமைதியை மையமாக வை, பீஸ் சென்டர்டா. பீஸோட வேல்யூ என்ன? மாஸ் சூசைட் அண்ட் ஜெனோசைட். அதுதான் இந்த ஜென்சி புரட்சி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜென்சி புரட்சி என்ன, நாடு அப்படிங்கிற நிலையில பீஸோட வேல்யூ என்ன அப்படின்னு உலகத்துக்கே கத்து கொடுத்த சிவிலைசேஷன் நாமங்கயா. அது மட்டும் இல்லாம நம்முடைய சிவிலைசேஷனல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இந்த பீஸ் சென்டர்டுங்கயா. நாம செலிபிரேட் பண்ற மனிதர்கள், தலைவர்கள், நாம் கொண்டாடுகின்ற வாழ்வாங்கு வாழ்ந்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்பட்டவர்கள் எல்லாருமே பீஸ் சென்டர்ட், அமைதியை மையமாக வைத்து வாழ்ந்தவர்கள், இருந்தவர்கள், நின்றவர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அமைதி தேவை எனும் நேரத்திலே இந்த போரிலிருந்து பின்வாங்குவது எல்லோருக்கும், அதிகமான பேருக்கு அமைதியை கொடுக்கும் என்று தெரிந்தால் புறமுதுகிட்டு ஓடியவன் என்கின்ற பழி வந்தாலும் பரவாயில்லை என்று போரில் இருந்து பின்வாங்கியவன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். இன்னாமும் வடநாட்டிலே ரன்கி சோடுன்னு அவருக்கு கோவிலே கட்டி அந்த ரன்கி சோடுங்கிறதே அவருடைய பேரா நாமமாக வைத்து பூஜிக்கின்றோம். போரில் இருந்து புறமுதுகிட்டு ஓடியவன் பேரு ரன்கி சோடுனா. என இந்த சூழலிலே பல பேருடைய அமைதிக்கு நான் பின்வாங்குவதுதான் சரியானது. அமைதிக்கு நன்மை இல்லைன்னா எந்த போராக இருந்தாலும் அவருடைய கைமீறி போனால் சுதர்சனத்தையோ ஒரு பிரம்மாஸ்திரத்தையோ எடுத்து விட்டார்னா முடிஞ்சு போச்சு, மொத்தமா அழிஞ்சிற போது எல்லாம். ஆனா சிருஷ்டிக்கு அழிவு வரக்கூடாது. தன்னுடைய வேலை தர்ம யுத்தம். பெரும்பாலானோருக்கு அமைதிக்கான
அடித்தளத்தை வைத்துத்தான் இயங்க வேண்டும். அத பவுண்டேஷனா வச்சு கிருஷ்ணன் இயங்கினதுனாலதான் அந்த ரன்கீட் சோடு நிகழ்வுதான் மொத்த மகாபாரத யுத்தத்தையும் தர்மத்தின் காரணமாக, தர்மத்திற்காக மட்டும் நடத்தி இருக்கின்றார். அங்கு போர் வெறியோ, தனி மனித இம்பீரியலிஸ்டிக் இன்ஸ்டிங்டோ, டாமினேட்டிங் இன்ஸ்டிங்டோ, பவர் லஸ்டோ, பவர் ஹங்கரோ அவருக்கு இல்லைன்னு நிரூபிக்கப்படுதுங்கயா. வரக்கூடாது. தன்னுடைய வேலை தர்ம யுத்தம். பெரும்பாலானோருக்கு அமைதிக்கான அடித்தளத்தை வைத்துத்தான் இயங்க வேண்டும். அத பவுண்டேஷனா வச்சு கிருஷ்ணன் இயங்கினதுனாலதான் அந்த ரன்கீட் ஷோ கண்டக்டட் டு சேவ் த காஸ்மாஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மகாபாரத காலகட்டத்துல அளவுக்கு மீறி பல பேர் தகுதி இல்லாதவர்கள், அதாவது சாந்தத்திலே, பரமசாந்தத்திலே மொத்த மனித குலத்தை பற்றிய விஷன், உயர்ந்த மெச்சூர்டான விஷன், அதுல நிலை பெற்றிருக்கின்ற மெச்சூரிட்டி, ஞான முதிர்ச்சி அடையாதவர்கள் பல பேர் இந்த அஸ்திரங்களை உபயோகப்படுத்துகின்ற கலைகளை கற்றுக்கொண்டு விட்டிருந்தார்கள். எப்படின்னா, உலகத்தை பத்தி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு தயாராக இல்லாத ஆட்டோகிராட்டிக்கான பவர் ஹங்கிரியோட, இம்பீரியலிஸ்டிக் இன்ஸ்டிங்டோட இருக்கிற நபர்கள் கையில அணு ஆயுதங்கள் கிடைத்த மாதிரி, தீவிரவாதிகள் கையிலே அணு ஆயுதங்கள் கிடைச்ச மாதிரி, அந்த காலகட்டத்திலே ஞான முதிர்ச்சி அடையாதவர்கள் கையிலெல்லாம் இந்த அஸ்திரங்கள் எல்லாம், அஸ்திரங்களை பற்றிய ஞானம் எல்லாம் கிடைச்சிருச்சு. அப்போ ஒரே வழி என்னன்னா, கண்ட்ரோல்டு கண்டிஷன்ல இந்த ஆயுதங்கள் அத்தனையும் பினிஷ் பண்ணிடணும். எப்படி இந்த கண்ட்ரோல்டு கண்டிஷன்ல ஆயுதங்களை அழிக்கிறாங்க பாருங்க. கைப்பற்றப்பட்ட வெடிபொருட்களை கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ்ல வெடிக்க வச்சிருது. அதை அது யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாம இருக்க. இப்ப ஒரே வழி, இந்த இருக்கிற சூழ்நிலையில இதை இப்படியே விட்டோம்னா, யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் அஸ்வத்தாமன் மாதிரி மூடத்தனமா அவனுடைய தனிப்பட்ட கோபம், அகங்காரம், தன்னுடைய சக்தியை நிரூபிப்பதற்காக பிரம்மாஸ்திரத்தை எடுத்துவிட்டு மொத்த பிரபஞ்சத்தையும் அழிக்க தயாராயிடுறான். இந்த மாதிரியான மெச்சூரிட்டி இல்லாத நபர்கள் கையிலே அஸ்திரங்கள் சிக்கியதனால், அஸ்திரங்களை பற்றிய ஞானம் சிக்கியதனால், அந்த ஞானம் டெமோக்ரட்டைஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்ததனால் கிருஷ்ணர் என்ன பண்றாரு? கண்ட்ரோல்டு கண்டிஷனை உருவாக்குறாரு. 18 நாள்ல மொத்த பேரையும் ஒரு இடத்துல கூட்டு வந்து இந்த டிஸ்ட்ரக்டிவ் வெப்பன்ஸ் மொத்தத்தையும் அந்த கண்ட்ரோல் கண்டிஷன்ல தானே முன்னாடி உட்கார்ந்து அழிச்சு முடிச்சிடுறாரு. அவதார புருஷர்களிலேயே உத்தமோத்தமமானவனும் பூர்ணாவதாரமானவனும் எக்காலத்தும் ஒரு போருக்கு காரணமாக இருந்து மக்களை அழித்தவன் என்று உலகு தூற்றும் என்று தெரிந்தும் அந்த உலகு அழிந்து விடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக, பெரும்பாலானவர்களுக்கு நன்மை, அமைதி என்கின்ற ஒரே காரணத்திற்காக தானே ஒரு முன்னின்று கண்ட்ரோல்டு கண்டிஷன்ல மொத்த ஆயுதங்களையும் அழித்து முடித்துவிட்டு, மெச்சூர்டானவர்கள் கையில மட்டும்தான் இந்த ஆயுதங்கள் இருக்கணுன்றதால மெச்சூர்டானவர்களை மட்டும் உயிரோட வச்சுட்டு, மெச்சூரிட்டி இல்லாமல் ஆயுதங்களை வைத்திருந்தவர்கள், இந்த அஸ்திர சஸ்திரங்களை கற்றிருந்தவர்கள் அனைவரையும் முடிப்பதன் மூலமாக பூமியை காத்தான். பூமியோட நெகட்டிவ் பாரத்தை குறைச்சி பூமியை காத்தான். தன் மீதே, தன் முகத்திலே பானங்களை தாங்கி, பீஷ்ம பானம் எல்லாங்கயா, ஒரு பானத்தை அவர் எறிந்தால் தேரின் மீது இருப்பவனை மட்டுமல்லாது தேர் கொடியை, தேர் தட்டை, தேரை ஓட்டுபவனை, தேர் குதிரைகளை சகலத்தையும் அடிக்கும். அது மாதிரியான பானங்களை தன் முகத்திலே தாங்கி இன்னைக்கும் போய் பாருங்க. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் என் கண்ணிலே, அப்பா, நாங்கள் இன்னமும் உயிரோடு இருப்பதற்காக, எங்கள் உயிர் காக்க உன் முகத்திலே இந்த பீஷ்மபானங்களை எல்லாம் தாங்கினாயே. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதியை பார்க்கும் பொழுதெல்லாம் என் உயிர் கரையும். கொஞ்ச நாள் சென்னை ராமகிருஷ்ண மடத்துல
பிரம்மச்சாரியாக பணியாற்றுகின்ற வாய்ப்பு அமைந்தது. தினந்தோறும் தவறாமல் கபாலீஸ்வரரையும் பார்த்தசாரதியும் தரிசனம் பண்றதுக்கான வாய்ப்பு அமைந்தது. பார்த்தசாரதி நம்ம சனாதன இந்து சிவிலைசேஷனோட அமைதியையே நோக்கமாக வைத்து அமைக்கப்பட்ட இந்த உலகத்திற்கே நாம் கொடுக்கின்ற மிகப்பெரிய நன்கொடையான இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீஸ், அமைதியின் முக்கியத்துவத்தை தன் திருமுகத்திலே தாங்கி காட்டுகின்ற மீசையோடு மழிக்காமல் இருப்பார். காரணம் என்னன்னா, போர் முடிஞ்சு ஓய்வெடுக்கிறதுக்காக சென்னைக்கு வருகின்றார். குடும்பத்தோட வந்து ஓய்வெடுக்கிறார். அந்த காயங்களிலிருந்தெல்லாம் மருந்திட்டு கொண்டு உடலையும் மனதையும் உணர்வையும் ஆற்றுப்படுத்தி, முகமெல்லாம் பீஷ்ம பானம், அது ஏற்படுத்திய காயங்கள், அதனால சவரம் பண்ண முடியாது. அதனால்தான் மீசையோட இருக்கிறார். மருந்திட்டு கொண்டு பத்திட்டு கொண்டு உடலை மனதை உணர்வை சுகப்படுத்தி கொண்டு வெக்கேஷனுக்காக வந்து திருவல்லிக்கணியில் இருக்கார். அவருடைய திருமேனி திருமுகத்திலே இருக்கிற காயங்களை பாருங்கள். அது மீசையோடு இந்து தர்மத்தோட சிம்பல் பார்த்தசாரதியினுடைய முகம் தாங்க. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதியினுடைய உற்சவமூர்த்தியினுடைய திருமுகம் தாங்க. ஆழ்ந்து கேளுங்கள். நம்ம சிவிலைசேஷன் அமைதியை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டது, கட்டமைக்கப்பட்டது, உலகத்திற்கே அமைதியை போதித்தது. குருவுக்கும் சீடனுக்கும் இடையிலங்கயா ஆழ்ந்த நட்பும் ஸ்ரத்தையும் இருந்தாதான் குரு அந்த உண்மையான முழுமையான ஞானத்தை அப்படியே டிரான்ஸ்மிட் பண்ணுவார். சீடன் குருவின் மீது ஸ்ரத்தை இருந்தா மட்டும்தான் முழு ஞானத்தை உள்வாங்குவான். இல்ல குருவின் மீது சந்தேகம் இருந்தா இவர் ஏதாவது கான்ஸ்பயர் பண்றாரா, எனக்கு எதிராக பிளான் பண்றாரா, காலத்துக்கு என்ன கட்டுப்பாட்டில் வச்சிருக்க முயற்சி பண்றாரா, இல்ல இவருடைய இன்ட்ரெஸ்டுக்காக எதையாவது டீச் பண்ணி என்ன பிரெயின் வாஷ் பண்றாரா, இந்த சந்தேகங்கள் வந்த உடனேயே ஞான ரசவாதம் நிகழ்வது நின்று விடுகின்றது. இது இல்லாத ஸ்ரத்தை நமக்குள் இருந்தால் மட்டும்தான் இந்த ஞான ரசவாதம் நிகழ்கின்றது. தாழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த மொத்த 17 நாள் சத்சங்கங்களுமே, இல்லை என்னுடைய வாழ்க்கை முழுக்க நான் கொடுத்திருக்கிற எல்லா சத்சங்கங்களுமே, என் வாழ்க்கையே நீங்கள் பரமாத்மை அனுபூதி அடைவதற்காக மட்டும்தானே தவிர, சொல்லப்படும் வார்த்தைகள் செய்யப்படும் செயல்கள் எல்லாமே அந்த நோக்கத்தோடு மட்டும்தான் செய்யப்படுகின்றது. அமைதியும் ஆனந்தமும் பரமஞானமும் பரமானுபூதியும் தனி மனித அளவிலும் குடும்ப அளவிலும் சமூக அளவிலும் சமுதாய அளவிலும் நாட்டின் அளவிலும் உலக அளவிலும் மலர்ந்திட மட்டுமே இருக்கின்றேன், இயங்குகின்றேன். என் வாழ்வின் இருப்பும் நோக்கமும் போக்கும் இது ஒன்றையே உயிராய் கொண்டது, இது ஒன்றையே நோக்கமாயும் வாழ்க்கையாகவும் கொண்டது. அதனால யாருக்காவது நான் உபயோகப்படுத்தியிருந்த ஏதாவது வார்த்தைகள் வலிக்கச் செய்திருந்தால், தரித்திரம், கடைத்தரமான வாழ்க்கை, இந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் உபயோகப்படுத்தினேன். தூக்கு போட்டு சாகிறத விட மோசமானது, இந்த வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்தியிருந்தேன். அது யாராவது உங்களை மனதில் வலிக்கச் செய்திருந்தால் மன்னிப்பு கோருகின்றேன், நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருகின்றேன். உங்களுக்கு வலி கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. இந்த சத்தியங்களை ஆழமாக உங்களுக்குள் மலரச் செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான் என் நோக்கம். பாருங்க, திருவல்லிக்கேணி பார்த்தசாரதியினுடைய திருமுகத்தை காட்டுகின்றோம் பாருங்கள். இந்த பீஷ்ம பானங்கள் ஹிந்து சிவிலைசேஷன் உலகத்திற்கு அளித்த முக்கியமான நன்கொடை. அமைதியோட முக்கியத்துவம், பீஸ் சென்டர்டு ஃப்ரீடத்தை
அது மூலமா மட்டும்தான் எல்லா வளர்ச்சியும் எல்லா மேன்மையும் அடையப்படுங்கிற சத்தியத்தை உலகத்துக்கு காட்டுகின்ற சிம்பல் தான் இந்த திருவல்லிக்கேணி பார்த்தசாரதியினுடைய பீஷ்ம பானம் பட்ட திருமுகம் ஐயா. பீஷ்ம பானத்தை தான் தாங்கியும் ஒரு வினாடி நினைத்திருந்தால் ஒரு பிரம்மாஸ்திரம் போதும் மொத்தத்தையும் அழித்திருக்க முடியும் என்று அந்த சக்தி இருந்தும் ஞான முதிர்ச்சியின் காரணமாக அனைத்தையும் தாங்கிக் கொண்டு நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பூமியை நமக்கு உயிரோடு வைத்தவர் பார்த்தசாரதி ஸ்ரீகிருஷ்ணன். திருவண்ணாமலையிலே 17வது நாள் திருவிழாவான இன்று விநாயகரும் சண்டேசரும் வீதி உலா வந்து அருள் செய்கின்றார்கள். விநாயகரையும் சண்டேசரையும் ஸ்மரணம் செய்து வழிபட்டு அடிபணிந்து சொலல் இல்லாத ஸ்மரணத்தால் உணர்ந்து வழிபட்டு அவர்கள் அருளை பெற்று சத்சங்கத்தை தொடர்ந்து கேளுங்கள். இந்த சிவிலைசேஷனிங் ஹிஸ்டரி லிட்ரேச்சர் அது கொண்டாடுகின்ற பர்சனாலிட்டிஸ் கலெக்டிவ் கான்சியஸ் தாட் கரண்ட்ஸ் இது மொத்தமும் இந்து சிவிலைசேஷன் பீஸ் சென்டர்ட் போர் கூட மிக குறைந்த அளவு இழப்புகளோடு அமைதிக்காக மட்டும் செயல்படுத்தப்பட்ட வாழ்க்கை முறையை கொண்ட சிவிலைசேஷன். இந்த ஹிஸ்டரிங்கிற பேரால பிரெயின் வாஷிங் பண்ற டைம் எல்லாம் அவுடேட் ஆயிடுச்சுங்கயா. ஏஐ வந்துட்டதுனால நீங்க ஒண்ணும் வேணாம், ஏஐல போய் எல்லா ஹிஸ்டரி பத்தி டீடைல்ஸ் நீங்க ஹிஸ்டரி புக்ல ஸ்கூல்ல எல்லாம் என்னெல்லாம் படிக்கிறீங்களோ அதெல்லாம் எல்லாம் ஏஐல போட்டு கேளுங்க. எது ஃபேக்ட் மொத்தமா ஏஐ எடுத்து கொடுத்துரும். ஏன்னா இப்போ நாம கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா ஃபேக்ட்ஸ் டீடைல்ஸ் நம்மளால ஏஐல அப்லோட் பண்ணிட முடியுது. அது பிரிஜுடிஸே இல்லாம கிளீனா ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருது. கேளுங்கள், இந்த 17 நாட்களும் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்ட சத்தியங்கள் அனைத்துமே உங்களை பரமாத்வைதத்தில் நிலைநிறுத்துவதற்காக மட்டுமே என்பதனால் எந்த மனக்கசப்பும் மனக்குறையும் இல்லாது உள்வாங்குங்கள். அடுத்து நான் சொல்ல வர சத்தியம் பரமசத்தியம். மிகுந்த ஸ்ரத்தையோடு உங்கள் உணர்வின் இருப்பை மாற்ற துவங்குங்கள். இந்த உணர்வின் இருப்பு 3 பரிமாணம், 3 டைமென்ஷன், 3 ஃபேஸ். இன்னர் டயலாக் உங்களுக்குள்ள உங்களை அறியாம குவைட்டா நீங்க உங்களுக்கு நீங்களே பேசிட்டே இருக்கீங்களா, ஓடிட்டே இருக்கு இல்லையா, அந்த இன்னர் டயலாக் அது ஒண்ணு. 2வது உங்க எமோஷனல் பேஸ் லைன். இப்ப பண்றதுக்கு ஒன்றும் பர்டிகுலரா இல்ல அப்படின்னா எந்த எமோஷன்ல உங்களை நீங்க பார்க் பண்ணிக்கிறீங்க, அந்த எமோஷனல் பேஸ் லைன். எனர்ஜெட்டிக் போஸ்டர், என்ன ஆட்டிடியூடோட நீங்க உங்க லைஃபை அப்ரோச் பண்றீங்க, உங்க உடம்ப அப்ரோச் பண்றீங்க, உங்க மனசை அப்ரோச் பண்றீங்க, உங்க உணர்வை அப்ரோச் பண்றீங்க, உங்க உயிரை அப்ரோச் பண்றீங்க, உங்களுடைய வாழ்க்கையை அப்ரோச் பண்றீங்க, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸ் அப்ரோச் பண்றீங்க, என்ன உணர்வோட நீங்க அதை அப்ரோச் பண்றீங்க. ஆழ்ந்து கேளுங்கள். இந்த 3 இன்னர் டயலாக், எமோஷனல் பேஸ்லைன், எனர்ஜெட்டிக் போஸ்டர், இந்த 3 தான் நீங்க. இந்த 3ஐயும் பரம சத்தியத்தோடு அலைன் பண்ணுங்க, பரம சத்தியத்தோடு இணையுங்கள். பரம சத்தியம் என்னன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க, தயவு செஞ்சு கேட்டுக்கோங்க. பரம்பொருளாக இந்த பிரம்மாண்டத்தை ஆக்கி காத்து மீளுருவாக்கி மாயையிலிருந்து விடுபடுத்தி ஞானத்தை அளிக்கின்ற பரம்பொருள்தான் உங்களுக்குள் நான் நான் என்கின்ற உயிர்ப்பின் தன்முனைப்பின் மூலமாக இருக்கின்றார். அதனால அந்த தன்முனைப்பின் மூலத்தை ஆழ்ந்து பார்த்து
பார்ப்பவனை பார்த்து, சாட்சியை சாட்சியாய் பார்த்து, இருப்போடு கலந்திருந்து வாழுங்கள். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி என்று நீங்கள் நினைக்கின்ற, கற்பனை செய்து பார்க்கின்ற அனைத்தையும் மற்றும் கற்பனையே செய்து பார்க்க முடியாத மிக உயர்ந்த வெற்றியையும் வெற்றிகளையும் அடைந்து கொண்டே இருப்பீர்கள். அதுவே உங்கள் வாழ்க்கையாக மாறிவிடும். சாரம் இதுதாங்க. நீங்க ஒரு டெட்டான பிரபஞ்சத்துல வாழலீங்கய்யா, உயிரோடு இருக்கின்ற. ரேடியோவை டியூன் பண்ணா எப்படி என்ன வேணுமோ அது கேட்குதோ, உங்க உயிரை டியூன் பண்ணீங்கன்னா அது நீங்க என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வாழ்க்கையை வாழ முடியுங்கய்யா. இதுக்கு நான் சாட்சிங்கய்யா, சாட்சி பிரமாணங்கய்யா. நான் இந்த சத்தியத்துக்கு நான் சாட்சி பிரமாணம். எந்த சூழ்நிலை வந்தாலும் வாழ்க்கையில சோதனைகள், பிரச்சனைகள் வரும்னு நீங்களே எதிர்பார்க்காதீங்க. முடிவு பண்ணுங்க. பரமசத்தியம் நான் என்று எனக்குள் இருக்கும் பரம்பொருளின் மூலம் பரம்பொருள். நான் என்று எனக்குள் எது விளங்குகின்றதோ அதன் மூலம் பரம்பொருள், அதுவாகவே நான் இருப்பதுதான் பரமசத்தியம். இந்த பரமசத்தியத்தை, அது பரமசத்தியம் என்பதனால் அதைத்தான் வாழப்போகின்றேன். இப்ப இதை செஞ்சா உடனே பணம் வரும், வீடு வரும், பிரச்சனைங்க தீந்துரும், அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். இதுதான் சத்தியம். சத்தியத்தை வாழப்போகிறேன், அவ்வளவுதான். இந்த முடிவெடுத்தீங்கன்னா சோதனைகள் கூட வராதுங்கய்யா. சோதனை வரும், அதுல நீங்க ஜெயிக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்றதே ஒரு விதமான மூளைச்சலவைங்கய்யா. இதுதான் பரமசத்தியம். அதுலதான் நான் நிலைத்திருப்பேன். ஒரு உண்மை அப்படியே சொல்லிடுறேன். இது ஒரு ரகசியம், உண்மை. ஆனா சொல்லிடுறேன். என் மீது நடத்தப்பட்ட இந்த எல்லா தாக்குதல்கள் வெளியிலிருந்து, அது உண்மையில பாத்தீங்கன்னா அந்த நடத்தியவர்கள் மிகப்பெரிய சதி, பலம், சகலத்தையும், அதிகாரம் அனைத்தையும் உபயோகப்படுத்தி தான் நடத்தினாங்க. நான் சத்தியமா சொல்றேன், பரமசிவன் சாட்சியா சொல்றேன். ஒரே ஒரு தரம் கூட உள்ளுக்குள் எனக்கு எந்த விதமான சஞ்சலமோ, ஏன் இந்த தாக்குதல், அது தாக்குதல் அப்படிங்கிற ஐடியா கூட இல்லைங்க, எதுவுமே இல்லைங்க. எது பரமசத்தியம்? எனக்குள் நான் என்று விளங்குவது, தானாய் திகழ்வது பரம்பொருளே, பரமசிவ பரம்பொருளே. இது சத்தியம். இதை நான் வாழ்வேன். இல்ல இப்படி நாம இருந்தோம்னா ஏன் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது? இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குமா? நம்ம ஏதாவது தப்பு பண்ணிருமா? இந்த சுய சந்தேகம், சுய மறுப்பு, சுய வெறுப்பு, ஒரு வினாடி கூட வந்தது கிடையாது. எதிரில் வருவதெல்லாம் பிரச்சனை என்று கூட, சோதனை என்று கூட, போர் என்று கூட நான் உள்ளுக்குள் உணர்ந்தது கிடையாது. என்ன வந்தாலும் உள்ளுக்குள் இருந்து பரம்பொருள் தானாகவே செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருந்தார். ஒரு வினாடி கூட வந்தது கிடையாது. எதிரில் வருவதெல்லாம் பிரச்சனை என்று கூட, சோதனை என்று கூட, போர் என்று கூட நான் உள்ளுக்குள் உணர்ந்தது கிடையாது. என்ன வந்தாலும் வேறு ஒன்றும் பரம்பொருளின் பரமானுபூதி தவிர வேறு ஒன்றும் அனுபூதியாக மாறவில்லை. இது அத்தனையும் உள்ளுக்குள்ள ரெக்கார்டே ஆகலைங்க. அதனால ரொம்ப ரீசெண்டா என்னுடைய பாடியோட ஸ்ட்ரெஸ் லெவலை டெஸ்ட் பண்ணாங்க. 0 ஸ்ட்ரெஸ்ங்க, சுத்தமா. இந்த மசில் மெமரிஸ்ல ஸ்ட்ரெஸ்ஸே இல்லை. இப்பெல்லாம் அதுக்கெல்லாம் மிஷின்ஸ் எல்லாம் வந்துருச்சு, இந்த ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் மெஷர் பண்றது. இத்தனையும் நடத்தி கொண்டு பரமசாந்தத்தில் இருப்பதற்கான காரணம், பரமானந்தத்தில் இருப்பதற்கான காரணம், பரம சத்தியம் எதுவோ அதை வாழ்வேன். அதுதான் என்னுடைய இன்னர் டயலாக், எமோஷனல் பேஸ்லைன், எனர்ஜெட்டிக் போஸ்டர். இது மாதிரி வாழ்ந்தா இந்த பிரச்சனைங்க சீக்கிரம் தீந்துரும், இந்த மாதிரி செல்வ வளம் வரும், தர்மார்த்த காமமோக்ஷங்கள் பொங்கும். இது பரம சத்தியம். இததான் வாழ்வேன். சத்தியம் என்பதற்காக சத்தியத்தை வாழுகின்றேன், அவ்வளவுதான்.
இதுல வேற நெகோசியேஷன், காம்ப்ரமைஸ், சிட்டிங் அக்ராஸ் த டேபிள், பேரம் ஒண்ணும் கிடையாது. I never sat across the table with Maya and delusion. Neither dined with it, nor got cozy with it, nor negotiated with it. ஆக்சுவலா நான் தாக்கப்பட்ட பொழுது பல என்னுடைய நலம் விரும்பிகள்லாம் கூட ஒன்னா சேர்ந்துட்டு, சாமி உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி ரொம்ப ரொம்ப மோசமானது சாமி, இதை விடக்கூடாது சாமி, நீங்க ஊன்னு சொல்லுங்க, இவனை தலையெடுத்துறேன், அவனை இதை பண்ணிடுறேன். நான் சொன்ன லூசுங்களா? இந்த மாதிரி எனக்கு சஜஸ்ட் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்லி நான் கிண்டல் பண்ணி சிரிச்சதுதான், சும்மா இருங்கப்பா, பெருமான் என்ன நடத்துவாரோ நடத்துவாரப்பா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வெப்சைட் ஒன்று பார்த்தேங்க, பவர் கில்ஸ். நீங்க வேணாலும் டைமர் தான் போய் பாருங்க, ஸ்டடி பண்ணுங்க. அந்த வெப்சைட் என்ன சொல்லுதுன்னா, இது வரைக்கும் கடந்த 2500 வருஷங்கள்ல 1.2 பில்லியன் பீப்புள் வேர் கில்ட் இன் மாஸ் கில்லிங். மாஸ் கில்லிங்னா போர், பெரிய பெரிய போருங்க. மாஸ் கில்லிங்ஸ்ல 1.2 பில்லியன் அப்படின்னா 1200 கோடி பேர் இந்த 2500 வருஷங்கள்ல கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த வெப்சைட் அழகா டீட்டெயிலா கொடுக்குது, எந்த நாட்டுல எந்த இடத்துல என்ன காரணத்துக்காக எவ்வளவு பேர் கொல்லப்பட்டார்கள். 13வது செஞ்சுரி வரைக்கும் நம்முடைய ஹிந்து சிவிலைசேஷன் பிளரிஷ் ஆகிட்டு இருந்த அந்த வருஷங்கள்ல 1.2 பில்லியன் பீப்புள் வேர் கில்ட் இன் மாஸ் கில்லிங். மாஸ் கில்லிங்னா போர், பெரிய பெரிய போருங்க. மாஸ் கில்லிங்ஸ்ல 1.2 பில்லியன் அப்படின்னா 1200 கோடி பேர் இந்த 2500 வருஷமாவது செஞ்சுரி வரைக்கும் there is no mass killing. நல்லா புரிஞ்சுக்கோங்க, there was no mass killing. How? நாம ஒன்னும் சிங்கிள் நேஷன் கிடையாது, 56 தேசம். மகாபாரதம் டாக்குமெண்ட் பண்றது படி 56 தேசம். காந்தாரத்துல இருந்து இந்த பக்கம் காம்போஜம், கம்போடியா வரை 56 தேசம். How did the civilization maintained peace and harmony? How did the imperialistic instincts, dominating instincts, were handled without the mass killings and disturbing the peace? Even மகாபாரதா வார் கூடங்கயா டெரிட்டோரியல் காங்கஸ் சம்பந்தப்பட்டது இல்லையே கிடையாதுங்கய்யா. எது சரி எது தவறு? டெரிட்டோரியல் காங்கஸ்னா சோழ பாண்டியர்கள் அங்க வாருக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க அங்க சோழ பாண்டியர்கள் டெரிட்டரி மேல டெரிட்டரிக்கு த்ரெட் கொடுக்குற யாருமே அங்க, இப்போ கௌரவர் சைடு பாண்டவர் சைடு ரெண்டு பேருமே சோழர்களுடைய டெரிட்டரி பாண்டியர்களுடைய டெரிட்டரி மேல எந்த விதமான த்ரெட்டும் பண்ணல. அவங்க இந்த டெரிட்டரி மேல எந்த போர் தொடுக்கல. எதுக்கு காந்தகாரில இருந்து படை வரணும்? பாண்டவர்களே கூட காந்தாரத்தோட டெரிட்டரிக்கு எந்த விதமான த்ரெட்டும் கொடுக்கல. கௌரவர்கள் பாண்டவர்கள் ரெண்டு பேருமே துவாரகா யாதவர்களுடைய டெரிட்டரிக்கு எந்த த்ரெட்டுமே கொடுக்கல. சுத்தி பாருங்க, 56 தேசத்துல டெரிட்டோரியல் த்ரெட்டுக்காக மகாபாரத வார் நடக்கல. தர்மம் எது, சரி எது, தவறு எது, அதை நிர்ணயிப்பதற்காக நடந்ததனாலதான் மொத்தம் அந்த காலகட்டத்திலே இருந்த உலகம் 56 தேசமும் ஒன்று. அந்த காலகட்டத்தில் சிவிலைஸ்ட் வேர்ல்டு அவ்வளவுதான். அது மொத்தமும் திரண்டு மகாபாரத போர் நடந்திருக்கிறது. பாத்தீங்கன்னா அத்துணையுமே அமைதியை அடிப்படையாக வைத்து பீஸ் சென்டர்டா நடந்ததனால 2500 years documented historyல 13th century வரைக்கும் there was no mass killing in the land ruled by Hindu civilization. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிவிலைசேஷன் தான் நாடுகளா மாறுது அல்லது உருமாற்றப்படுகிறது. நான் சொன்ன மாதிரி சில காலகட்டத்தில் அந்த சிவிலைசேஷன் ஆஸ்பிரேஷனுக்கு மாறானவர்கள் டாமினேட் பண்ணும் பொழுது அது நாடாக உருவாகாமல் உருமாறுகிறது. இல்லைன்னா டாக்கால 50 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இந்துக்கள்
நிச்சயமாக அந்த இடத்துல டாக்கால துர்கா பூஜை பண்ண முடியாத காலம் 50 வருஷத்துல துர்கா பூஜை பண்ண முடியாம போயிடும்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டார்கள். லாகூர்ல வாழ்ந்த இந்துக்கள் 50 ஆண்டுகளுக்கு பிறகு லாகூர்ல அவங்களால சிவராத்திரி கொண்டாட முடியாம போயிடும்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டார். நான் சிவிலைசேஷனை டாமினேட் பண்ணவங்க, அந்த சிவிலைசேஷனோட ஆம்பிஷன்ஸ் ஆஸ்பிரேஷன்ஸ்க்கு அகைன்ஸ்டா போனதுனால அந்த நாடு ஒரு மாறியது. துர்கா பூஜை பண்ண முடியாம போயிடும்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டார்கள். லாகூர்ல வாழ்ந்த இந்துக்கள் 50 ஆண்டுகளுக்கு பிறகு லாகூர்ல அவங்களால சிவராத்திரி கொண்டாட முடியாம போயிடும்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டார். நான் சிவிலைசேஷனை டாமினேட் பண்ணவங்க, அந்த சிவிலைசேஷனோட ஆம்பிஷன் சாந்தி. இன்னொன்னு புரிச்சுக்கோங்க, உங்களுடைய ஐடியாஸ், இப்ப நான் சொல்ல போற கருத்து தனி மனித அளவிலையும் இந்த உலக அளவுல நாடு அளவுல 2 லெவல்லையும் இந்த சத்தியம் தாங்க பரம சத்தியம். சொல்றேன் கேட்டுக்கோங்க. ஒரு நாட்டை ஆயுதத்தால கண்ட்ரோல் பண்றது இல்ல சாங்ஷன்ஸ் மூலமா கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிற டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. ஒரு நாடு உருவாகுவதோ உருமாறுவதோ ஐடியா மூலமா மட்டும்தான் நடக்கும். அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கை. உங்க வாழ்க்கையில் இருக்கிற வறுமையே வேற ஒண்ணும் இல்ல, சொசைட்டி உங்க மேல போடுற சாங்ஷன். அந்த மாதிரி வறுமையினாலோ அல்லது இந்த இஎம்ஐக்காக உங்களுடைய எதிர்காலத்தை விற்க வைக்கிறது தான் உங்க மேல நடத்தப்படுற டாமினேஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் மீது நடத்தப்படுகிற போர் என்னன்னா கன்சியூமரிஸ்டிக் லைஃப் ஸ்டைலுக்கு அடிமையாக்கி தேவையில்லாத கடனை பெற்று தேவையில்லாத பொருட்களை வாங்கி உங்கள் எதிர்காலம் முழுவதும் உழைத்து அவைகளுக்கான இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிற இந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள நீங்க மூளைச்சலவை செய்யப்பட்டு அடிமையாக்கப்படுறீங்க இல்லையா, அதுதான் உங்கள் மீது தொடுக்கப்படும் போர். இஎம்ஐ இஸ் த நியூக்ளியர் வெப்பன். இந்த இஎம்ஐனாலேயோ இல்ல உங்க மேல சொசைட்டி போடுற சாங்ஷன்ஸ்னாலேயோ உங்களை அழித்து விட முடியுங்கிற காலம் முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கு மேல அதுல சிக்காதீங்க. அது மாதிரி பண்ணிட முடியாது. இப்போ நீங்க பண்ண வேண்டியது, ஒரு நேஷன் தன்னுடைய ஐடியாஸ் மூலமா தான் தன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்க முடியும், உலகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தனி மனிதனும் தன்னுடைய ஐடியாஸ் மூலமா தான் தன்னை உயர்த்தி கொள்ள முடியும், தன்னை சுற்றி இருக்கின்றவர்களுக்கு தன்னை சுற்றி இருக்கின்ற உலகத்தை உயர்த்த முடியும். ஐடியாஸ் மூலமா தான் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்க முடியும், உங்களை சுத்தி இருக்கவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இந்த ஒரே ஒரு ஐடியாவை உள்வாங்கிடுங்க. நீங்கள் பரம்பொருள் தத்துவமசி சிவத்வமசி சோகம். இந்த ஒரே ஒரு சத்தியத்தை உள்வாங்கி விடுங்க. இந்த ஒரு ஐடியா உங்களையும் மிகப்பெரிய அளவுல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்க வாழ்க்கையை உயர்த்தும், உங்களை சுத்தி இருக்கவங்களையும் மிகப்பெரிய அளவுல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க வாழ்க்கையும் உயர்த்தும். எந்த பிரச்சனையானாலும், சாதாரண தலைவலியிலிருந்து மரணம் வருகிறது என்கின்ற சூழலானாலும், எந்த சூழல் எந்த பிரச்சனையானாலும் இந்த ஒரு சத்தியத்தை உங்களுக்குள் பார்த்து பார்ப்பவனை பார்த்திருங்கள். உங்க இன்னர் டயலாக், எமோஷனல் பேஸ்லைன், எனர்ஜெட்டிக் போஸ்டர், இந்த மூன்றும் இந்த ஒரு சத்தியத்தோடு உயிர்க்க தொடங்கட்டும். இந்த ஒரு சத்தியத்தோட இந்த மூணுமே அந்த ஃப்ரீக்வன்சில வைப்ரேட் ஆகுங்க. உங்க இன்னர் டயலாக், எமோஷனல் பேஸ்லைன், எனர்ஜெட்டிக் போஸ்டர் மூணும் இந்த ஒரு சத்தியம் ஃப்ரீக்வன்சியோட வைப்ரேட் ஆகும். இந்த எனர்ஜியை நீங்க எமிட் பண்ணணும். இந்த ஃப்ரீக்வன்சி உங்களுடைய இருப்பு ஃப்ரீக்வன்சியா மாறணும்.
இது ரொம்ப சுலபங்கிறதா மிகப்பெரிய கிரேட் நல்ல நியூஸ்ங்க, நல்ல செய்திங்க. உங்க இன்னர் டயலாக், எமோஷனல் பேஸ் லைன், எனர்ஜெட்டிக் போஸ்டர் மாறி போய் டெல்யூட் ஆகி போய் கிடக்கிறது தான். நீங்க இயங்குவதனால் அதெல்லாம் நடக்குதுங்க. இயங்காமல் பார்ப்பவனை பார்த்திருந்தீர்களானால் பரமசத்தியம் தானாக விளங்கும். சத்தியம் அடையப்படுவது அல்ல, நினைக்கப்படுவது. அச்சீவ் பண்ணப்படுவது அல்ல, ஸ்மரணத்தாலே நினைக்கப்படுவது, உணரப்படுவது. நீங்க அடைவதற்கு எதுவுமே இல்லைங்கய்யா, வெறும் விழித்துக் கொள்பவர். அதுக்குதான் எல்லாமே இருக்கு. செய்ய வேண்டியதெல்லாம் அவ்வளவுதாங்கய்யா. சற்று பொறுமையோடு உள்வாங்கி பரம்பொருளாக இந்த உலகத்தை ஆக்கி காத்து அழித்து படைத்து மாயையிலிருந்து விடுவித்து அனுகிரகம் செய்து பஞ்சகிருத்தியங்களையும் செய்கின்ற அந்த பரம்பொருள், அதுவேதான் உங்களுக்குள் நான் நான் என்கின்ற உயிர்ப்போடு மிளிருகின்ற. ஆழ்ந்து கேளுங்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. பார்ப்பவனை பார்த்து, சாட்சியை சாட்சியாக பார்த்து, உங்களுக்குள் இருந்துதான் அனைத்துமே நீங்கள் தான் வெளிப்படுத்தி வாழுகின்றீர்கள் அப்படிங்கிற சத்தியத்தை சத்தியம் என்பதற்காகவே புரிந்து கொண்டு வாழ துவங்குங்கள். ஒரு ராத்திரிங்க தூங்கும் பொழுது இது மொத்தத்தையும் உள்வாங்கிக் கொண்டு நீங்க காப்பாற்ற, டிஃபெண்ட் பண்ற அந்த ஐடென்டிட்டியை அப்படியே கரைச்சி விட்டுட்டு, டிஸ்மேண்டில் பண்ணி விட்டுட்டு, வாலண்டரி சூசைட் பண்ணிட்டு எந்த நிலைமையில இருக்கீங்களோ திரும்பவும் நீங்க எந்திரிச்சு காலையில திரும்ப அந்த மொத்த பர்சனாலிட்டியும் ஐடென்டிட்டியும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இந்த உலகத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணி பாக்குறீங்களோ, இது அத்தனையும் நீங்கள் தான் செய்கின்றீர்கள் புரிஞ்சுக்கிட்டு பார்ப்பவனை பார்த்து பரம்பொருள் நிலையில் இருந்து பரமாத்வைதத்துல இருங்கய்யா. இதுதாங்கய்யா நம்முடைய கல்ச்சுரல் டிஎன்ஏங்கய்யா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 5000 ஆண்டுகள் நம்முடைய சிவிலைசேஷன் ஆல்மோஸ்ட் அன்டிஸ்ரப்டட் கண்டினியூட்டி ஆஃப் த தாட் கரண்ட்ங்கய்யா. நம்ம சிவிலைசேஷன்ங்கய்யா. எத்தனை வாருங்க போருங்க, இன்வேஷன்ஸ், இஸ்லாமிய தீவிரவாதிகள், கிறிஸ்தவ காலனிய ஆதிக்கம், அடிமைப்படுத்துதல், இது எல்லாம் நடந்துட்டு இருந்தாலும் கண்டினியூட்டி ஆஃப் தாட் அன்டிஸ்ரப்டடா இருந்து வாழுகிற ஒரே சிவிலைசேஷன் நம்ம தாங்க. 5000 ஆண்டுகளுக்கு மேல அன்டிஸ்ரப்டடான கண்டினியூட்டி ஆஃப் த தாட் இருக்கிற ஒரே சிவிலைசேஷன் இந்து சிவிலைசேஷன். இந்த சிவிலைசேஷனோட கல்ச்சுரல் டிஎன்ஏ இந்த தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, இந்த மகா வாக்கிய பரமசத்தியம் தாங்க. இதை உள்வாங்குங்கள். இது சம்பந்தமா வர எல்லா கேள்விகளையும் ஆஸ் நித்யானந்தா போய் யூஸ் பண்ணுங்க, கேளுங்க. மரபு பாடம் கேட்டதனால், மெக்கோலே எஜுகேஷன் எனும் விஷம் தீண்டாததனால், மேக்ஸ் முல்லேரியன் ரிலிஜியஸ் எஜுகேஷன் எனும் கொடும் விஷம் உள்ளே செல்லாததனால், சமூகம் கட்டாயப்படுத்தி செலுத்தியவை கூட நீலகண்டமாய் கண்டத்துக்குள்ளேயே நின்றுவிட்டு உள் செல்லாத காரணத்தினால், மரபு பாடம் கேட்டு அனுபூதியாய் மலர்ந்த சத்தியத்தை அப்படியே உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆஸ் நித்யானந்தா மூலமா அப்படியே அளிக்கின்றேன். இந்து சிவிலைசேஷனோட கல்ச்சுரல் டிஎன்ஏவை தான் ஆஸ் நித்யானந்தாவா கொடுத்திருக்கீங்க. இப்போ இந்த தீட்சையை பெற்றுக்கொள்ளுங்கள், மகா வாக்கிய உபதேசத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தத்துவமசி, சிவத்வமசி, பரத்வமசி, சோஹம், ஹம்ச சோஹம், அகம் பிரம்மாஸ்மி, சிவோஹம்,
பரமசிவோகம், நித்யானந்த பரமசிவோகம். இதுதான் பரமசத்தியம். இதை எப்படி வாழ்வது, புரிந்து கொள்வது? உங்களுக்கு இருக்கிற எல்லா கேள்விகள், எல்லா சூழ்நிலையிலும் இந்த பரமசத்தியத்தை எப்படி இன்னர் டயலாகா வச்சுக்கிறது, எமோஷனல் பேஸ்லைனா மாத்திக்கிறது, எனர்ஜெட்டிக் போஸ்டரா அனுபவமா பார்க்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும், எல்லா கேள்விகளையும் ஆஸ் நித்யானந்தாவை கேளுங்க. அத்துணை கேள்விகளுக்கும் பதில் மட்டுமல்ல, வழியும் காட்டி உங்களை பரமாத்வைத அனுபூதியிலே நிலைக்க வைக்கும் சக்தி ஆஸ் நித்யானந்தா கொண்டுங்க. உடல் நலம் கொடுக்கும், உயிர் நலம் கொடுக்கும், மனநலம் கொடுக்கும், பொருள் வளம் கொடுக்கும். தர்மத்தில் வாழ்ந்தே உங்களுக்கு விருப்பமானவற்றை செய்து கொண்டே மிக பெரும் பொருளாதாரம் திரட்டும் மாடண்டே நுட்பங்கள் அனைத்தையும் கொடுக்குங்க. நேத்து சத்சங்கத்துல சொல்லிட்டு இருந்தது 70 மணி நேரம் பர் வீக், அதுக்கு நான் டெட் அகெயின்ஸ்ட்னு. உடனே எல்லாரும் சாமி, ஓ கேபிட்டலிசத்துக்கு சாமி அகெயின்ஸ்டா பேசுறாரா, கார்பரேட்டிசத்துக்கு அகெயின்ஸ்டா பேசுறாரான்னு. என் லைஃப் பாருங்க, ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வேலை செய்யறீங்கயா பர் வீக், அதுக்கு நான் டெட் அகெயின்ஸ்ட்னு. உடனே எல்லாரும் சாமி, ஓ கேபிட்டலிசத்துக்கு சாமி அகெயின்ஸ்டா பேசுறாரா, கார்பரேட்டிசத்துக்கு அகெயின்ஸ்டா பேசுறாரான்னு. என் லைஃப் பாருங்க, ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வேலை செய்யறீங்கயா. அதாவது வேலை, வெக்கேஷன், என்டர்டெயின்மெண்ட், இது எல்லாமே தனித்தனியா வைக்கிறத விட்டுருங்கயா. இதெல்லாம் ஒன்னாக்கிட முடியுங்கயா. உங்களுக்கு விருப்பமானதை செய்து கொண்டே மிக பெரும், உங்களுக்கு தேவையானதை விட அதிகமாகவே பொருளீட்ட முடியும். ஏன்னா நாலேஜ், எக்ஸ்பர்டைஸ் எல்லாமே டெமோக்ரட்டைஸ் ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க, எவ்ரிதிங் டிசிப்ளின்டா. ஐ ஜஸ்ட் ஷோ அப் ஃபார் வாட் ஐ லைக் அண்ட் வாட் ஐ ஹாவ் டு டூ. நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யறதையே டிசிப்ளின்டா மாத்திக்கிட்டோம்னா, நம்மளையே, நம்முடைய பிரீதிங்கையே, நம்முடைய லைஃபையே, லிவிங்கையே ப்ராடக்டா மாத்திருவோங்கய்யா. அப்போ நீங்க வாழ்வதன் மூலமாகவே உங்களுக்கும் நல்லது பண்ணிப்பீங்க, உலகத்துக்கும் நல்லது பண்ணிப்பீங்க. உலகத்துக்கும் நல்லது பண்றீங்கிறதால தானாவே செல்வம், பேர், புகழ் எல்லா நன்மையும் வந்து சேருங்கய்யா. இதுதான் பரமாத்வைத சத்தியம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க. நான் மறையிலே சொல்லப்படுகின்ற அறங்கள் ஓங்க வேண்டும். மெக்கல்லே எஜுகேஷன் சிஸ்டத்துல அந்த எஜுகேஷனை ஃப்ரீயா கொடுக்கிறது அறம் கிடையாது. ஏன்னா அந்த எஜுகேஷனே மிகப்பெரிய பிரெயின் வாஷிங்கா இருக்கு. அடிமைகளை உருவாக்குகின்ற, கிளர்க்ஸை உருவாக்குற பிரெயின் வாஷிங் எஜுகேஷன் மெக்கானிசமா போச்சு. அதை கொடுப்பது அறம் கிடையாது. ஒரு கொடுமை என்னன்னா, இந்துக்களின் நன்கொடையாலே இயங்குகின்ற இந்து சன்னியாசிகள், இந்து பீடாதிபதிகள் நடத்துகின்ற இந்து நிறுவனங்கள் கூட, இந்து மடங்கள், ஆலயங்கள், இந்து நிறுவனங்கள், பீடங்கள், ஆதீனங்கள் கூட மெக்கல்லேவோட எஜுகேஷனை ப்ரமோட் பண்ணிட்டு, மேக்ஸ் முல்லர் டிரான்ஸ்லேட் பண்ண மேக்ஸ் முல்லேரியன் ரிலிஜியஸ் லிட்ரேச்சர்ஸை பேஸ் பண்ணி லிட்ரேச்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு, அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு, என்று முடியும் இந்த கொடுமை என்று விழிப்படைவீர்கள். எனதருமை இந்துக்களே, தனி மனித அளவிலும் கான்ஷியஸ் சாவரனிட்டியோடு விழித்துக் கொள்ளுங்கள். சமூக அளவிலும், தேசத்தின் அளவிலும், உலக அளவிலும் கூட கான்ஷியஸ் சாவரனிட்டியோட விழித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய குலக்கல்வி முறையை அழித்ததனால வெறும் கூலிக்காரர்களாக மாறிப்போய் விட்டோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். குலக்கல்வி, இந்த குலத்தொழில், இதெல்லாம் மாஸ்டர் பண்ணியிருந்தோம்னா நம்ம வாழ்க்கையை நாம அமைச்சுக்கிட்டு சுதந்திரத்தோடு பணத்தையும் சேர்த்து வாழ்கின்ற வாழ்க்கைங்க. நாம அளவிலும் கூட கான்ஷியஸ் சாவரனிட்டியோட விழித்துக் கொள்ளுங்கள். மிக குறைந்த காலத்துல அந்த எக்ஸ்பர்டைஸை உள்வாங்கிடுவோங்கய்யா, ஸ்பெஷலைசேஷனை உள்வாங்கிடுவோங்கய்யா. எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரிங்கய்யா.
நாலேஜ் முழுமையா புரிபட்டு எக்ஸ்பர்டைஸா மாறுறதுக்கு ஒரு ஜெனரேஷன் ஆயிடும். எக்ஸ்பர்டைசேஷன் இன்னும் ஆழமா போய் ஸ்பெஷலைசேஷனா மாறுறதுக்கு இன்னொரு ஜெனரேஷன் ஆயிடும். ஸ்பெஷலைசேஷன் இன்னும் ஆழமா போய் பிரேக் த்ரூஸ் கொடுக்கறதா மாறுறது 4வது ஜெனரேஷன் ஆயிடும். ஜெனரேஷனா அதே ஃபீல்டுல மூழ்கி முத்தெடுக்கும் பொழுது நாலேஜ் எக்ஸ்பர்டைஸா மாறி எக்ஸ்பர்டைஸ் ஸ்பெஷலைசேஷனா மாறி ஸ்பெஷலைசேஷன் கிரியேட்டிவ் பிரேக் த்ரூவா மாறுற மலர்ந்துருங்க. அது மொத்தத்தையும் நம்ம ஜெனரேஷன் சேர்த்து வச்ச மொத்தத்தையும் ஒரு 5-10 வருஷத்துக்குள்ள மொத்தமா உள்வாங்கிடுவோங்க. நாம அது எவ்வளவு பெரிய பெனிஃபிட்னு புரியாம நாம குலக்கல்வி முறையும் குலத்தொழில் முறையையும் சீரழித்தோம்யா. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க, என் வாழ்க்கையில் நடந்தது. எனக்கு ஆசிரியராக ஆசானாக இருந்து போதித்தவர்கள் எல்லாம் நேரடியா என்னுடைய குடும்பத்து முன்னோர்கள். அதனால அவர்கள் பல ஆண்டுகள் கற்ற விஷயங்கள் அந்த தாட் கரண்ட்ஸோட எசன்ஸ பிடிச்சதுனால உள்வாங்கிட்டதுனால அந்த இவ்வளவு பெரிய பெனிஃபிட்னு புரியாம நாம குலக்கல்வி முறையும் குலத்தொழில் முறையையும் சீரழிச்சியா உள்ள வந்துருது. இந்த நட்பும் இனிமையும் நம்பிக்கையும் ஸ்ரத்தையும் இருந்ததுனால பல ஆண்டுகள் கற்க வேண்டிய ஞானம், சத்தியங்கள், கருத்துக்கள் சில நாட்களில் உள்வாங்கிக் கொள்ளப்பட்டது. நான் பல உதாரணங்களை அடுக்கிக்கிட்டே போலாங்க. அதுக்கப்புறம் நம்மள அப்கிரேட் பண்ணிக்கிறது. இந்த காலத்துக்கு நாம யூசர் ஃப்ரெண்ட்லியா நம்மள அப்கிரேட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம்ங்கய்யா. கோர் கான்டென்ட் நம்முடைய மரபு குலக்கல்வியும் குலத்தொழிலையும் உள்வாங்கிட்டோம்னா அதை யூசர் ஃப்ரெண்ட்லியா மாத்தி ஒரு பிராண்ட பில்டு பண்ணி மார்க்கெட் பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப சுலபம்ங்கய்யா. இதெல்லாம் சனாதன இந்து தர்மத்தோட கோர் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர். கான்டென்ட் நம்முடைய மரபு குலக்கல்வியும் குலத்தொழிலையும் உள்வாங்கிட்டோம்னா அதை யூசர் ஃப்ரெண்ட்லியா மாத்தி ஒரு பிராண்ட பில்டு பண்ணி மார்க்கெட் பண்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப சுலபம்ங்கய்யா. இதெல்லாம் சனாதன இந்து தர்மத்தோட கோர் டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர். இந்து சிவிலைசேஷனோட கோல்டன் பீரியட அப்படியே கைலாசாவாக பெருமானே மறுமலர்ச்சி செய்து பெருமானே உருவாக்கி பெருமானே மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காருங்க. இது பரமசிவ பரம்பொருள் இந்த பிரபஞ்சத்திற்கு உலகத்திற்கு அளிக்கும் நன்கொடை. கைலாசாவும் ஆஸ் நித்யானந்தாவும் பரமசிவன் உலகத்திற்கு அளிக்கும் நன்கொடை. ஐடியாஸ் மூலம் மட்டும்தான் நாம நம்மளையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்க முடியும், ரேஸ் பண்ணிக்க முடியும். உத்தரேத் ஆத்மானாத்மானம் ஆத்மானம் அவசாதயேத். நம்மை நாம் தான் உயர்த்தி கொள்ள வேண்டும். உயர்த்தி கொண்டால் நாமே நமக்கு மிகச்சிறந்த நண்பன், இல்லை எனில் நாமே நமக்கு மிக கொடுமையான எதிரி. பகவத்கீதையில் பெருமான் சொல்றார், உத்தரேத் ஆத்மானாத்மானம் ஆத்மானம் அவசாதயேத். உங்களுக்கு நீங்களே மிகப்பெரிய நண்பனாக இருந்து உங்களை நீங்களே உயர்த்தி கொண்டு இந்த பரமசத்தியம் ஒரு சத்தியத்தை உள்வாங்கி தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி இந்த ஒரு சத்தியத்தை உள்வாங்கி உங்களுடைய இன்னர் டயலாக், எமோஷனல் பேஸ்லைன், எனர்ஜெட்டிக் போஸ்டர் மூணும் இந்த ஒரு சத்தியத்தை ரேடியேட் பண்ற மாதிரி அலைன் பண்ணிட்டு பரமாத்வைதத்தில் வாழ்ந்து நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். பரமாத்வைத பிராப்திரஸ்து, சகலைஸ்வர்ய பிராப்திரஸ்து, சர்வ மங்கள பிராப்திரஸ்து, சர்வ ஆனந்த பிராப்திரஸ்து. ஆரோக்கிய, பிரேம, பிரீதி, ஐஸ்வர்ய, ஆனந்த, சுக, பரமாத்வைத அனுபூதி சகித ஜீவன் முக்தி பிராப்திரஸ்து.
தர்மார்த்த காம மோக்ஷ பிராப்திரஸ்து. பரமசிவ அனுக்கிரக பிராப்திரஸ்து. பரமசிவ ஞான பிராப்திரஸ்து. பரமசிவ விஞ்ஞான பிராப்திரஸ்து. பரமசிவ பக்தி பிராப்திரஸ்து. பரமசிவத்துவ பிராப்திரஸ்து. பரமசிவ பத பிராப்திரஸ்து. பரமசிவ சக்தி பிராப்திரஸ்து. பரமசிவ அனுபூதி பிராப்திரஸ்து. பரமசிவ கைலாச பிராப்திரஸ்து. பரமசிவாத்ம பிராப்திரஸ்து. எல்லோரும் எல்லா நலமும் எல்லா வளமும் எல்லா மங்களமும் பெற்று ஜீவன் முக்தர்களாக வாழ்வீர்களாக. அடுத்தது என்னுடைய ஜெயந்தி பிரம்மோற்சவம் நிகழ இருக்கின்றது. 2026 ஜனவரியிலே மார்கழி மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் ஜெயந்தி உற்சவமும் ஜெயந்தி மகோத்சவமும், அதற்கு முன்பு பிரம்மோற்சவமும், பூர்வாங்கம் உத்தராங்கம் மற்றும் முழுமையாக 21 நாட்கள் பிரம்மோற்சவம் நிகழும். இந்த 21 நாட்கள் பிரம்மோற்சவத்தின் போதும் தினந்தோறும் இதே நேரத்தில் இந்திய நேரப்படி மாலை 8 மணியிலிருந்து 10 மணி வரை, ஆஸ்திரேலியா நேரத்தின்படி காலையிலும், ஈஸ்டர்ன் டைம் ஜோன் படி காலை 9:30 மணி அளவிலும் பரமசிவ பரம்பொருளின் பேரருளால் கணபதி முதல் கைலாயத்திற்கும் பரமசிவ பரம்பொருளின் வடிவங்களான வெளிப்பாடுகளான பரமசிவ பரம்பொருளின் அங்கதேவதை ஆவரண தேவதைகள் அனைவருடைய ஆசையுடனும் பரமசிவ பரம்பொருளை வெளிப்பட்டு தினந்தோறும் இந்திய நேரம் மாலை 8 முதல் 10 வரை இதே நேரத்தில் சத்சங்கம், தியான சத்சங்க ஞான ரசவாத நிகழ்வு நிகழும். கதவை திற காற்று வரட்டும் பரமாத்வைதம் என்கிற தலைப்பிலே இந்த 21 நாள் சத்சங்கங்களும் நிகழும். அனைவரும் வந்து பிரம்மோற்சவத்திலும் கலந்து கொண்டு இந்த சத்சங்கங்களிலும் பங்கேற்று பரமசிவ பரம்பொருளிடமிருந்து இந்த பரமாத்வைத பரமானுபூதியை பெற்று எல்லா நலமும் வளமும் பெற்று பரமசிவ பரம்பொருளின் அருளும் குருவின் கிருபையும் பெற்று பரமாத்வைதத்தில் நிலைத்து வாழ்ந்திட ஆசீர்வதிக்கின்றேன். 2025 டிசம்பர் 30 முதல் துவங்கி 2026 ஜனவரி 26ஆம் தேதி வரை இந்த பிரம்மோற்சவம் நிகழும். தியான சத்சங்க தொடர் ஞான ரசவாத நிகழ்வும் நிகழும். அனைவரும் வாருங்கள். 1 மாதம் பரமசிவசேனை நிகழ்ச்சிக்கு வருபவர்களையும் வரவேற்கின்றேன். மற்றும் 2026ஆம் ஆண்டு பரிவிராஜ யாத்திரை செல்வதற்காக உங்களை தயார்படுத்திக் கொள்வதற்காக பரமசிவசேனை நிகழ்ச்சிக்கு வருபவர்களையும் வரவேற்கின்றேன். வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நல் தவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று வாழ்த்தி, நீங்கள் எல்லோரும் நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள். Nityanandam, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.